எங்கள் யாத்திரையின் 2வது நாள் நாங்கள் மங்களகிரியில் இருக்கும் பானக நரசிம்மன் ஆலயம் சென்றோம். மங்களகிரி என்றால் மங்களமலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடம் இந்தியாவில் உள்ள 8 முக்கியமான மகாக்ஷேத்திரங்களில் ஒன்றாகும். மகாவிஷ்ணு தன்னை வெளிப்படுத்திய 8 இடங்களாவது: 1 ஸ்ரீரங்கம், 2 ஸ்ரீமுஷ்ணம், 3 நைமிசம், 4 புஷ்கரம், 5 சலகாமாத்ரி, 6 தோத்தாத்ரி, 7 நாராயணாசிரமம், 8 வெங்கடாத்ரி ஆகியவைகளாகும். தோதாத்ரிதான் தற்போதைய மங்களகிரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலையில் லட்சுமி தேவி தபஸ் செய்துள்ளார். அதனால்தான் இதற்கு மங்களகிரி என்ற பெயர் வந்தது. மங்களகிரியில் 3 நரசிம்ம சுவாமி கோவில்கள் உள்ளன. 1 மலையில் உள்ள பானக நரசிம்ம சுவாமி, மற்றொன்று கோயிலின் அடிவாரத்தில் உள்ள லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில், 3வது மலை உச்சியில் உள்ள காந்தள நரசிம்ம சுவாமி. பானக நரசிம்ம சுவாமி கோவிலில் கடவுள் சிலை இல்லை. ஆனால் கடவுளின் உலோக முகத்தால் மூடப்பட்ட வாய் போன்ற அமைப்பு உள்ளது. இங்கு கோவிலுக்கு வரும் பக்தர்களால் இறைவனுக்கு வெல்லம் கலந்த தண்ணீர் பானகமாக வழங்கப்படுகிறது. அதனால் பானக நரசிம்ம சுவாமி என்று அழைக்கப்படுகிறது. உலகில் அதர்மம் அதிகரித்த போதெல்லாம் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்ததாக புராணங்களில் படித்துள்ளோம். அந்த வகையில் மகாவிஷ்ணு எடுத்த 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். சதிகத்தில் காசியப முனிவருக்கு இரணியகசிபு மற்றும் இரணியாட்சன் என்ற 2 அசுரர்கள் பிறந்தனர். வராக அவதாரத்தில் விஷ்ணுவால் இரணியாட்சன் கொல்லப்பட்டான். இதனால் வெகுண்ட இரணியன் விஷ்ணுவை அழிப்பதற்குத் தக்கபடித் தன்னை வலியவனாக்கிக் கொள்ள பிரம்மாவை நோக்கித் தவமிருந்தான். பிரம்மாவும் காட்சி தந்தார். இரணியன் தனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ எந்தவித ஆயுதத்தாலும் மரணம் சம்பவிக்கக்கூடாது, எவ்வுலகிலும் தனக்குப் போட்டியாக யாருமே இருக்கக்கூடாது என்று மிக புத்திசாலித்தனமாக வரம் கேட்டான். பிரம்மாவும் அவன் கேட்ட வரத்தை அளித்தார். கிடைத்த சக்தியை வைத்துக்கொண்டு அட்டூழியங்கள் புரிய ஆரம்பித்தான் இரணியன. அவனை அடக்க யாராலும் முடியவில்லை. இரணியனின் மனைவி பிரகலாதனை கற்பம் தரித்தபோது நாரத மாமுனி ஸ்ரீமன் நாராயணன் அதாவது விஷ்ணுதான் இந்த ஈரேழு உலகத்திற்கும் கடவுள் என்று போதித்து விட்டார். அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியார் இரணியன்தான் கடவுள் என்று போதிக்க பிரகலாதன் ஸ்ரீமன் நாராயணன்தான் தன் கடவுள் என்று சாதித்தான். ஆத்திரமடைந்த இரணியன் தன் மகன் என்றும் பாராமல் பல வழிகளில் கொல்ல முயற்சி செய்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வியே அடைந்தான். இறுதியில் இரணியன் உன் கடவுளைக் காட்டு என பிரகலாதனிடம் கேட்க, பிரகலாதனோ தன் கடவுள் ஸ்ரீமன் நாராயணர் எங்கும் இருப்பார், எதிலும் இருப்பார்
ஏன் தூணிலும் இருப்பார் என்று கூறினான். இரணியன் தன் கையில் இருந்த ஆயுதத்தை எடுத்து தன் எதிரில் இருந்த தூணை ஓங்கித் தாக்கினான். தூணில் இருந்து சிங்க முகத்தோடு கூடிய நரசிம்மர் பாதி மனித உருவத்திலும் பாதி சிங்க உருவத்திலும் அவதரித்தார். இரணியனை வதம் செய்தார். மிகவும் உக்ர நிலையில் இருந்த நரசிம்மரை சாந்தப்படுத்த இறைவனுக்கு வெல்லம் கலந்த தண்ணீர் பானகமாக வழங்கப்பட்டது. இந்த அவதாரத்தின் மூலம் இறைவன் எங்கும் உள்ளார் என்பதை நரசிம்ம அவதாரம் நமக்கு உணர்த்துகிறது.